இன்றைக்கி சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் குழம்பு செய்யலான்னு இருக்கிறேன். வேறு ஜிம்முக்கு வேறு போகிறேன்னா சிக்கனு, எக்கு, ஃபிஷ்ஷு, இந்த வெஜிடேரியன் ஐட்டம்லாம் அதிகமாக எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. சரி நாளாக சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம், சும்மா அப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். எண்ணெயை ஊற்றியாச்சு. அடுத்தது என்ன போடணுன்னு பார்ப்போம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு, கறிப்பட்டை போடணும். அப்படியே அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம், 2 மிளகாய் அதை போடணும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் செய்கிறோம், ஒரு ஆளுக்கு தான் சுமாராக இருக்கும், பார்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் 2. வெங்காயம் டக்குன்னு வதங்கணும்னா வெங்காயத்தில் இதுமாரி வதங்கக்குள்ளே உப்பு போடணும் லைட்டாக. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும், டீஸ்பூனால் 1 ஸ்பூன் போடுறோம் சால்ட்டு. டாட்டா சால்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அது டக்குனு ஆகும். பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்மளும் நிறையா தான் வீடியோ போடுறோம், யாருமே அதிகமாக பார்க்க மாட்டாங்க. என்னானே தெரியல, இன்னும் ஒரு ஆம்பளை சமைச்சா பார்க்க மாட்டாங்க. ஜிம்மு செய்கிற வீடியோ போடுறேன், ஏதோ தெரிஞ்ச வீடியோ போடுறேன். இந்த பக்கம் ஒலை கொதிக்கிட்டு, பசி எடுக்கிறவங்க வாங்க, உடனே சாப்பிட்றலாம். இதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டுறாங்க. சோறு வந்துட்டுன்னு நினைக்கிறேன், வெந்துட்டு ஃபஸ்ட்டு வேலை முடியும். இப்படி வதங்கின்னு வரக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் செய்கிறோம், பார்த்துக்கலாம். அப்படியே போட்டு இது லைட்டாக 2 கிண்டு பச்சை வடை போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக 2 உருளைக்கிழங்கு சும்மா போட்டுருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எதில் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வதக்கு தான். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், ஆச்சி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள். லெக் பீஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். லெக் பீஸ் இந்தமாதிரி கீறி வாங்கிக்கணும், சரிங்களா? அப்படியே குழம்புல போட்டு அப்படி லெக்கை எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட கூட காட்டுறோம். இப்போ தக்காளி போட்டுக்கணும், 2 தக்காளி, சும்மா பெரிய தக்காளியாக 2, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பெரிய தக்காளி. அழகாக செஞ்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் நம்மளும் சிங்கனூருக்குள்ளே தான் நிறைய வேலை வச்சு. லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது வேகங்காட்டியும் லைட்டாக ஜிம் செஞ்சு
சிக்கனை போட்டுடலாம். ஏன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மசாலா இதெல்லாம் ஏறும். அதை தான் எண்ணெயிலே போட்டு வதக்கணும். எல்லாம் மசாலாலாம் போட்டு கொதி கொடுக்கல அப்புறம் போடுவாங்க. அதுமாரி போடக்கூடாது. கறி நல்லா வேகாது. நமக்கு தெரிஞ்ச மட்டும் நாம் செஞ்சு சாப்பிடும். அடுத்தவங்களை பார்த்து செய்யக்கூடாது. நமக்கு எப்படி தோணுது அப்படி தான் செஞ்சு சாப்பிடணும். நமக்கு நாம் சாப்பிட்டு நம்ம பிடிச்ச மாரி தான் செஞ்சு சாப்பிடணும். இப்போ ஒரு துணி சைனாலலாம் இந்த உருளைக்கிழங்கு எதுக்கு தான் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது சாப்பிட்றது தான் தெரியுது. ஆனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறி தான் எடுத்து செய்யணும். மாட்டுக்கறி சூப்பு செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஜிம்மு செய்கிறவங்கலாம் அதிகமாக மாட்டுக்கறி சூப்பு சாப்பிடணும். நாட்டுக்கோழி அதுவும் தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச மசாலா போட்டுக்கலாம். திட்டமாக மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 5 ரூபா பாக்கெட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கரம் மசாலா அதையும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் திட்டமாக, ஆச்சி மிளகாத்தூள் அதுவும் திட்டமாகவே போட்டுக்கணும். காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, இதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். திட்டமாக தண்ணி வச்சிங்கன்னா வேலை முடியுது. போதுமான அளவு தண்ணி வச்சாச்சு. தட்டை போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா கட்டி ஆகுறாப்புல திறந்து பார்ப்போம். சும்மா அமோகமாக வந்துக்கிறாப்புல பாருங்கள். ஒரு பீஸ் கூட உடையல. எல்லாம் இந்த பீஸ் உடஞ்சிடுன்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் உடையல. லெக் அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்தது சாப்பிட்ற வேலையை பார்ப்போம்.